ஓம் சாந்தி 29/1/2026. இன்றைய அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். எதுவரை எந்த விதமான பற்றும் இருக்கின்றதோ அது எண்ணத்தின் ரூபத்தில் இருக்கலாம், சம்பந்தத்தின் ரூபத்தில் இருக்கலாம், தொடர்பின் ரூபத்தில் இருக்கலாம், தன்னுடைய விசேஷத்தாவின் பக்கம் இருக்கலாம். எந்த ஒரு பற்றும் பந்தனம் நிறைந்தவனாக, அதாவது பந்தனம் உடையவராக ஆக்கி விடுகிறது. அந்த பற்று அசரீரியாக ஆக விடாது. எது மேல இதுல பாபா சொன்ன இத்தனை விஷயங்களும் எதுல பற்று இருந்தாலும் அது நம்ம அசரீரியா ஆக விடாது. மேலும் விஸ்வ கல்யாணக்காரியாகவும் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவராகவும் விடாது. ஏன்னா முதலில் தன்னை பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் விஸ்வத்திற்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை ஆஸ்தியாக அளிக்க முடியும். அச்சா. ஓம் சாந்தி.